Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.6ல second question பார்க்க போறோம் simplify. இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 1 into x minus 2 by x minus 4 minus 2x square minus 5x plus 2 by x minus 4. அதாவது ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட சப்ராக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்லையுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நியூமரேட்டர் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 4, நியூமரேட்டர் என்ன வரும் 2x + 1 into x minus 2 minus 2x square minus 5x plus 2. இப்போ ஃபஸ்ட்டு 2x + 1 into x minus 2 பர்ஃபார்ம் பண்ணலாம். 2x into x என்ன 2x square, அடுத்து 2x into minus 2 என்ன வரும் minus 4x, அடுத்து 1 into x என்ன வரும் plus x, அடுத்து 1 into minus 2 என்ன minus 2, அடுத்து இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா என்ன வரும் minus 2x square plus 5x minus 2 அப்படின்னு வரும் by x minus 4. இப்போ 2x square minus 2x square கேன்சல் ஆகும். minus 4x plus x என்ன minus 3x, minus 3x plus 5x என்ன வரும் 2x, அடுத்து minus 2 என்ன வரும் minus 4 by x minus 4. இப்போ 2x minus 4 இதில் 2 காமன் ஆட்டிங்கன்னா என்ன வரும் x minus 2 by x minus 4. ஸோ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ 4x by x square minus 1, x square minus 1 நம்ம x square minus 1 square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 square 1 தான். இப்போ இது a square minus b square அப்படின்னு இருக்கா. அப்போது நம்ம எப்படி எழுதலாம் a plus b into a minus b னா இப்போ இங்கே x plus 1 into x minus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ டினாமினேட்டர் இங்கே x plus 1 into x minus 1 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் இங்கே x plus 1 by x minus 1. இப்போ டினாமினேட்டர் சேம் இல்லாததுனால நம்ம எல்சிஎம் வந்து எடுக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் டினாமினேட்டர் என்ன வரும் x plus 1 into x minus 1. ஸோ இப்போ நியூமரேட்டர் 4x கூட நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இப்போ 4x மைனஸ் இப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும் x plus 1 into x plus 1 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா x minus 1 டினாமினேட்டரில் இருக்குது, மீதி என்ன இல்லை x plus 1. ஸோ அதை தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ 4x மைனஸ் இப்போ x plus 1 into x plus 1 என்ன வரும் x plus 1 the whole square அப்படின்னு வரும் by x plus 1 into x minus 1. அப்போ 4x மைனஸ் இப்போ x plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அதாவது இது a plus b the whole square அப்படின்னு இருக்கு. அப்போ a square plus 2ab plus b square அப்படி தானே நம்ம எழுதுவோம். அப்போ இங்கே என்ன வரும் x square plus 2x plus 1 அப்படின்னு வரும் by x plus 1 into x minus 1. இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளார கொண்டு போகலாம். அப்போ என்ன வரும் 4x minus x square minus 2x minus 1 அப்படின்னு வரும் by x plus 1 into x minus 1. அப்போது minus x square 4x minus 2x என்ன வரும் plus 2x minus 1 by x plus 1 into x minus 1. ஸோ இப்போ நியூமரேட்டரில் மைனஸை நம்ம வெளியில் எடுத்தோன்னா மீதி என்ன வரும் x square minus 2x plus 1 அப்படின்னு வருமா by x plus 1 into x minus 1. இப்போ இந்த x square minus 2x plus 1, ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுத போகிறோம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா -2. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -1 -1. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும், ஆட் பண்ணிங்கன்னா -2. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஃபேக்டர்ஸ் என்ன x minus 1 x minus 1. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை x plus 1 into x minus 1. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஒரு x minus 1 வந்து காமனாக இருக்குது, ஸோ அது வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ மீதி என்ன மைனஸ் x minus 1 by x plus 1. ஸோ அந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா என்ன வரும் 1 minus x அப்படின்னு வருமா by x plus 1. ஸோ வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.